வருடங்களாக சிறுகதைகளை எழுதி பல மேடைகளில் பல விருதுகளை பெற்று சிறுகதைகள் மூலம் நல்ல ஒரு கருத்துக்களை எல்லோருக்கும் கொண்டு சென்று இன்று சிறுகதை சிற்பி என்று ஒரு விருதை வழங்க இருக்கிறோம். விருதை பெறுபவர் திருமதி பகவதி மோதிலால் நேரு அவர்கள், திரு எல் லட்சுமணன் அவர்கள். கேரள மாநில கல்வி அமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்ட விழாமலர் பெற்றுக்கொண்டு நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் விஜயராஜேஸ்வரி தமிழ் சங்க பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். பூஜப்புரை தமிழ் சங்கம் தன்னுடைய 75வது பவழ விழாவை சிறப்பாக கொண்டாடுகிற இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கிற அனைவரையும் வணக்கத்துடன் அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்வை சிறப்பாக இங்கு நிகழ்வு பெறுவதற்காக அமைத்து தந்து நம் அனைவரையும் ஒரு முறை ஒன்று கூடி சங்கத்தின் கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தையும் நினைத்து பார்க்கவும் இத்திருவனந்தபுரம் மாநகரில் இச்சங்கத்தை சிறப்புற மேன்மேலும் வருகிற காலங்களில் நடத்தி செல்வதற்கும் அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பெருமதிப்பிற்குரிய வானமாமலை ஐயா அவர்களை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அனைத்து பெருமக்களையும் இந்த இனிய காலை பொழுதில் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நன்னாளில் இப்படி ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இச்சங்கத்தின் மூலமாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் யார்? நமக்கு ஏன் ஒரு கூட்டமைப்பு வேண்டும்? நாம் ஏன் ஒன்றாக இயங்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு வினாவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம் அனைவரையும் தமிழர்கள் என்ற ஒற்றை சொல்லில் இணைக்கின்ற தமிழ் மொழியை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது. நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும் மேடம். நீங்கள் படிக்கிற காலத்திலிருந்து நீங்கள் வரணும், இதில் பங்கெடுக்கணும். நம்ம மக்கள் இங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த செயல்பாடுகள்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்களும் நம்ம மக்களுக்காக இலக்கியத்தை நீங்கள் எழுத வேண்டும். தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை எங்கள் மக்களுக்கு சொல்லணும். நீங்கள் அவங்களும் அறியணும், நம்ம தமிழ் மொழியை பற்றி அவங்க அறியணும், இலக்கியத்தை பற்றி அறியணும், தமிழர் பண்பாட்டை பற்றி அறியணும், வரலாறை பற்றி அறியணும். அப்படியெல்லாம் சொல்லி படிக்கிற காலத்திலிருந்து இங்கு வரவழைத்து இன்று நான் ஒரு பல்கலைக்கழகத்தில், மதிப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த பிறகும் கூட, தொலைதூரத்திற்கு சென்றுவிட்ட பிறகும் கூட மறவாமல் என்னை அழைத்து மறுபடியும் இப்படி ஒரு நிகழ்வில் நீங்கள் வர வேண்டும், நமது சங்கத்தை குறித்து நீங்கள் மறுபடியும் நினைவூட்ட வேண்டும் என்று சொல்லி வானமாமலை ஐயா சொன்ன பிறகு எனக்கு அதற்கு மாற்று சொல்லாக எதுவும் இருக்கவில்லை. அந்த வகையிலே ஒரு கேள்விக்கான பதில், இது அனைத்தும் மிகவும் மிகவும் முக்கியமானது. பல லட்சம் ஆண்டுகளுக்கான வரலாற்றை உடையவர்கள் நாம். பல குவியலான இலக்கியங்களை உடைய பரம்பரை நாம். ரொம்ப பழைய காலத்திலேயே நம்ம தாத்தாவுக்கும் தாத்தா பூட்டனார் வரைக்கும் நல்ல கல்வியறிவு பெற்றிருந்த சமூகம். பல்வேறு சூழல்களின் காரணமாக உலகெங்கும் பரவி வாழ்கிறோம், மற்றபடி எதுவும் இல்லை. நாம் எல்லோரும் தமிழர்கள் என்ற ஒற்றை சொல்லின் கீழ், தமிழ் மொழியின் கீழ் அடங்குபவர்கள். அந்த உணர்வை,
அந்த பேரானந்தத்தை, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் என்று சொல்லக்கூடிய தமிழ் என்கிற இலக்கியம் என்கிற அந்த அறிவு தரக்கூடிய அந்த நினைவை நாம் அனைவரும் மனதில் வைத்துக்கொண்டு எப்போதும் இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் இதன் மூலமாக நாம் நம் குழந்தைகள், அவர்களின் எதிர்காலம், கல்வி, நமது நல்வாழ்க்கை அனைவற்றிற்காகவும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். SSLC எல்லா பாடங்களுக்கும் A+ பெற்ற குமாரி அக்ஷயா ஜெயஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக பன்முக ஆளுமை விருது சகோதரி கே. கல்பனா அவர்களுக்கு பன்முக ஆளுமை விருதை வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதை திருமதி கல்பனா ஜெயராம் அவர்களை பற்றி நான் கடந்த 10 ஆண்டுகளாக அறிவேன். அவர் செய்த சாதனையை பற்றி சொல்லணும். இன்றைக்கி பன்முக ஆளுமை விருது தமிழ்ச்சங்கம் அவங்களுக்கு வழங்குறான்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இவங்க கவிதை எழுதுவாங்க, 3 நூல்கள் வெளியிட்டாச்சு. நாவல்கள் எழுதுவாங்க, 3 நாவல்கள் எழுதியாச்சு. சிறுகதை தொகுப்புகள், நாவல்கள், இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. நாடகம் எழுதுவாங்க. இன்றைக்கி சாயங்காலம் பிள்ளைகளை வச்சு நாடகம் நடத்துகிறாங்க. நடனம் ஆடுவார்கள். நாட்டிய தாரகை என்ற பட்டத்தையும் பெற்றார்கள். 100கணக்கான விருதுகள் அவர்கள் வாங்கியிருக்கிறார் இது வரைக்கும். அது மாத்திரம் இல்லை, வில்லிசை பாட்டில் அவர்கள் எழுதுவார்கள். வில்லிசை பாட்டில் சிறந்த முறையில் எழுதியிருக்கின்றார்கள். அண்மையில் அவர்கள் அரங்கேற்றி இருக்கின்றார்கள். நாடகத்தில் நடிப்பார்கள். யூடியூப் சேனலில் அதுலேயும் நடிச்சிருக்காங்க. சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேச்சு திறமையும் வல்லமையும் பிரமாதமாக இருக்கும். சங்கீதம் ரேடியோவில் ஆர்ஜேவாக ஒரு 3 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு இருக்காங்க. இப்போவும் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு சேனல் இப்போ தொடங்கிட்டு இருக்காங்க, அக்கா என்ற ஒரு சேனல். இப்படி பன்முக அவர் தொடாத ஃபீல்டே கிடையாது. ஒரு நாடகம் எழுதுங்கன்னு சொன்னால் உடனே ஒரு நாளில் எழுதி கொடுத்துருவாங்க. நாவல் எழுதுங்க சொன்னால் 10 நாளில் ஒரு நாவல் எழுதிடுவாங்க. சிறுகதையெல்லாம் ஸ்பாட்டு, கவிதையெல்லாம் 50 கவிதைகளை தொடர்ந்து அரை மணிக்கூரில் உலக ரெக்கார்டு அந்த சரித்திர சாதனை செய்து அதற்கும் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பன்முக ஆளுமை விருது என்று வழங்கப்படுகின்றது. தமிழழகே தரணியில் நீ என்றும் தனி அழகே என்ற பாரதியாரின் தமிழனையை வணங்கிக் கொண்டு இன்றைய பூஜைப்புரை தமிழ் சங்கம், தொழிற்சாலை அளவில் சிறிய அளவில் தொடங்கிய பூஜைப்புரை தமிழ் சங்கம் அது திருவனந்தபுரத்தில் திரு ஆனந்தை பத்மநாபர் வீற்றிருக்கும் மண்ணில் 75 ஆண்டான பவழ விழாவை கண்ட இன்றைய நன்னாளில் அவை நிறையும். இனியும் ஏராள மக்கள் வர காத்திருக்கிறார்கள். இந்த வேளையில் இந்த எளியவளுக்கும் அப்பா என்னுடைய கவியுலக ஆசான் அப்படின்னு சொன்னானா வானமாமலை அப்பா தான். முகநூல்னா என்னன்னே தெரியாமல் இருந்த என்னை அடையாளப்படுத்தி நீங்கள் வரணும், முகநூலில் வரணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? நம்ம விளக்கு ஏற்றணும்னா தீபம் மட்டும் போதுமா? அதுக்கு என்னெல்லாம் வேணும்? பின்னால் எப்படி சுடருது? பின்னால் இருக்கப்பட்ட எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சுடர் ஒளி சரியாக வரும் இல்லையா? அந்த மாதிரி என்னை ஈன்றெடுத்த அன்னை, அதே போல் எனது கணவர், அமைந்த கணவர், எனது பிள்ளைகள், அதையும் மீறி நீ சாதிக்க பிறந்தவள்மா, நீ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து கதை எழுது. என்ன கதையோடு நிறுத்திட்ட? நாவல் எழுது.
முடிஞ்சுச்சா? முடியாது. கட்டுரை எழுது. இப்படி என்ன தட்டி 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 அவர் செஞ்சதையெல்லாம் இப்போ நான் செஞ்சதாக சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒன்றுமே இல்லை, நான் பூஜ்யம்தான். எனக்கு பின்னால் எல்லாம் செஞ்சு தந்தது மதிப்பிற்குரிய பெருந்தகை வானமாமலை கள்ளபிரான் அவர்கள் மட்டும்தான் என்னுடைய அப்பாவாக நான் கருதி இருக்கிறேன். இந்த மேடையில் இந்த பூஜைப்புரை தமிழ் சங்கத்தில் இந்த விருது எனக்கு வழங்கிய நமது தலைவர் சுப்பையா, அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாத ஒரு மனிதர். அந்த வகையில் அவருக்கும் எனது நன்றி. அதே போல் செயலாளர் முனீஸ்வரன், அதே போல் அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையோட நிறுவனர் வானமாமலை அப்பா எப்படியோ அதே மாதிரி அடுத்தபடியாக எனக்கு இருந்து எல்லா என்னுடைய திறமைகளுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக நிற்பது அடுத்தபடியாக கவித்தென்றல் சௌ நாகநாதன். அவரும் எங்கள் அழைப்பை கேட்டு இங்கே ராமநாதபுரம் மண்ணிலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக இன்று சிறப்பு அதிதியாக வீற்றிருக்கும் அதிதிக்கும் அதே போல முனைவர் சாந்தி அவர்களுக்கும், மோதிலால் சார் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க துணைவியரும் இன்றைக்கு சிறுகதை சிற்பி விருது வாங்கியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அவர் இருப்பார். நன்றியுரை எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் கொடுங்க அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்தையும் வழங்குவதற்காக திருமதி பகவதி மோதிலால் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். கல்பனா சொன்ன மாதிரி நான் முதல்ல தலை தீபாவளி கதை எழுதிட்டு அது குடும்பத்தில் நடக்க ஒரு விஷயம். இப்பவும் குடும்ப கதை தான் எழுதுது. அதை எழுதி முதல்ல காணிச்சது வானவாசாட்டையாகும். அவர் இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மட்டும் இது கரெக்ட் பண்ணி தந்து அதை தொடக்கி வச்சது சாராகும். அதுக்கு என் மனமான நன்றி. இன்னைக்கு இங்கே எனக்கு ஒரு அவார்டு தந்ததுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். சிறப்புரையாற்றுவதற்காக முனைவர் பா சாந்தி அவர்களை அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர் பெருமக்களுக்கும் அவையினர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூஜைப்புரை தமிழ் சங்கம் என்பது நீண்ட காலமாக செயலாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் குறிப்பாக இது தொழிலாளர்களால் அமைக்கப்பட்ட ஒன்று என்பதுதான் இதனுடைய பெருமைக்குரிய விஷயம். ஏனென்றால் இன்றைய அமைப்புகள் பலவற்றுக்கும் பல இடங்களிலிருந்து நிதி உதவியும் பலருடைய துணைகளும் இருக்கும். ஆனால் இந்த அமைப்பு பல நெடுங்காலமாக இயங்கிக் கொண்டே வருகிறது என்பதுதான் பெரிய விஷயம். ஏனென்றால் இங்கிருக்கின்ற தொழிலாளிகள் அனைவரும் அன்றாடம் தங்களுடைய வேலைகளை கவனித்து கொண்டு இந்த அமைப்பிற்கும் செயலாற்றி கொண்டு வந்தார்கள். அந்த அளவிற்கு இந்த அமைப்பு இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டது என்பது மிகப்பெரிய விஷயம்தான். நன்றி, வணக்கம்.